Hi, hello buddies. I'm RJ Dikshita, grade 6B from Prumbat's Garden School. This is the message from Savitri by Aurobindo. All thought can know or widest sight perceive, and all that thought and sight can never know. All things occult and rare, remote and strange, when near to the heart's contact, felt by spirit sense. Thank you, bye. Hi, hello buddies. I am your Ajay Atra in grade 3 from Primary Garden School. Today நம்ம கர்மயோகி அப்பா மெசேஜ் பார்க்கலாமா? To see oneself as a speck of dust in the ocean of life and existence is physical humility. Thank you. Bye. Hi, hello buddies. I'm RJ Sunanda, grade 7 from Primat's Garden. Today, we're gonna see a new story. Once, the brave little turtle. In a snared pond, there lived a timid turtle named Timmy. He was always afraid of trying new things and facing challenges. Timmy's friend often played games and explored the pond, but he hesitated. One day, the pond experienced a severe drought and the water level dropped dangerously low. Timmy realized he needed to be brave and find a way to save the pond and his friends. He set out on a journey, confronting his fears along the way. Timmy met other animals and together they dug channels to bring water back to the pond. Timmy had learned that being brave was not about being fearless, but about facing your fears when it mattered. Moral: true bravery is not the absence of fear, but the ability to overcome it when needed. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பர்ட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு இருக்கும்போது எப்படி நம்ம நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் சுகமாக அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி இறந்ததுக்கப்புறமும் நம்ம சொர்க்கத்துக்கு தான் போகணும், அங்கேயும் போய் நல்லா சுகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தார். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், யார்கிட்ட என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஊருக்கு ஒரு பெரிய மதகுரு ஒருத்தர் குருஜி வந்திருக்காருன்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க. அதனால் இவர் என்ன நினைக்கிறார், நம்ம அவர்கிட்ட போய் இதை பற்றி நம்ம கேட்கலாம், கேட்டு இதுக்கு அவர் வழி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போவும் அந்த குரு அவர் சொல்கிறாரு, சரிப்பா, நீ தான தர்மம் நிறைய பண்ணணும், முடியாதவங்க இயலாதவங்களுக்கெல்லாம் நீ நிறைய தான தர்மம் பண்ணினா நீ சொர்க்கத்துக்குரிய வழியை போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன தான் பணக்காரராக இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப கஞ்சத்தனமாகவும் இருக்கிறவரா, அதனால் என்ன சொல்கிறார், சரி இது தான தர்மம் தானே பண்ணணும், தானம் பண்ணணுன்னே டெய்லி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு ஏழைக்கு கொடுப்பாரு. டெய்லி ஒரே ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரே ஒரு ஏழைக்கு, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. கொடுத்துட்டே இருந்துட்டு கொஞ்ச நாள் இப்படி போகுது. திருப்பி அந்த மதகுரு ஏதோ மற்ற ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு அவங்க ஊருக்கு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே அவரை போய் பார்க்க போகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக போய், இந்த மாதிரி சாமி நீங்கள் தானம்லாம் பண்ண சொன்னீங்க, நான் இப்போ டெய்லி தானம் பண்ணுறேன், நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த சாமிக்கிட்ட, நீ என்னப்பா பண்ணனா, டெய்லி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு ஏழைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இதை கேட்ட உடனே அந்த குரு என்ன பண்ணுறாரு, அப்படியே திரும்பிட்டு அவர் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்காரு இல்லையா, அந்த மரத்தோட வேரை அவர் நகத்தை வச்சு இப்படி கீற ஆரம்பிக்கிறார். கீறிக்கிட்டே இருக்கார். இவரும் இப்படி வெயிட் பண்ணி பார்த்துட்டு, என்ன சாமி நீங்கள் கேட்டீங்க, நான் சொன்னேன், நீங்கள் எனக்கு பதிலே சொல்லாமல் நகத்தை வச்சு இப்படி மரத்தோட வேரை இப்படி கீறிட்டு இருக்கீங்களே இவ்வளோ பண்ணோடனே அவர் சொல்கிறாரு, இருப்பா, நான் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மரத்தை வெட்டி சாஞ்ச உடனே உனக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த பணக்காரர் அவர் கேட்டாராம், என்ன சாமி நீங்கள் பெரிய ஆள், எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் நிறையா இருக்குன்னு பார்த்தா நீங்கள் நகத்தோட வேரை வச்சு என்றைக்கு இந்த மரத்தை வெட்டி அந்த மரம் என்றைக்கு விழும் அப்படின்னோடனே அப்போ அந்த குரு சொன்னாராம், இதே மாதிரி தான் செய்கிறதுக்கு எவ்வளோ தான தர்மங்கள், எவ்வளோ விஷயம் இருக்குது, நீ அதெல்லாம் உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நீ எல்லாம் வச்சுருக்க, அதெல்லாம் விட்டுட்டு டெய்லி ஒரு கைப்பிடி அரிசியை கொடுத்துட்டு சொர்க்கத்துக்குன்னு கேட்குறியே, அது என்றைக்குப்பா முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த அவருக்கு ரொம்ப, அப்போ தான் நம்ம செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு, தான தர்மம் நம்ம நிறைய பண்ணணும், இல்லாதவங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி
மனசில் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வருந்திட்டு, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் நல்லா இதுவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அவரை கும்பிட்டுட்டு போனாராம். ஸோ தான தர்மம் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன கொடுக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அவங்க வாங்குகிற என்ன தேவைப்படுதோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கறது தான் உண்மையான தானம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.